இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் என்னடா ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? கதிர், அழாம என்ன விஷயம்னு சொல்லு. துபாயில என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மெடிசன் பாக்ஸ் கொடுத்துருக்கான். அதை கொடுக்கணும்னு சொன்னேன்ல. அதை கொடுக்கணும்னு தானே காலையில வீட்ல இருந்து கிளம்பி போனேன். ஆனா அவன் கொடுத்த மருந்து ஏதோ தடை செய்யப்பட்ட மருந்தான். டேய் மச்சான், போலீஸ் வந்திருக்காங்கடா. என்ன ப்ரோ, வரும்போதே போலீஸை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஏங்க மெடிசன் தானங்க கொடுக்க வந்தேன். போலீஸ் எதுக்கு வராங்க? இது நம்ம நாட்டுல தடை செய்யப்பட்ட மெடிசன் ப்ரோ. ப்ரோ நாங்க எப்படியாவது தப்பிச்சிருவோம், நீங்களும் தப்பிச்சிருங்க. ப்ரோ 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 கதிர், முதல்ல நீ அழுது நிறுத்து. டென்ஷன் ஆகாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஏன் மாயா ஒண்ணு பண்ணவா? உண்மையை சொல்லி பேசாம போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுவா. கதிர், என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த மாதிரி ட்ரக் கேஸ்ல அதெல்லாம் சரி வராது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இத பத்தி பெரியப்பா கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்கலாம். மாமாவா? அவருக்கெல்லாம் தெரிய வேண்டாம். நீ பயப்படாத கதிர், அவர் பொண்ணோட லைஃப் இல்லையா? நிச்சயமா இந்த விஷயத்துல அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த சிக்கல்ல இருந்து உன்னை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம். டேய் கதிர், முதல்ல மாமா கோவப்பட்டாலும் நிச்சயமா இந்த விஷயத்துல அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. நாம மாமா கிட்ட கேட்டு பார்க்கலாம். கதிர், ஒரு 2 hours நீ இங்கே இரு. நாங்க நேரா வீட்டுக்கு போய் பெரியப்பா கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நம்ம முடிவு பண்ணலாம். டேய் கதிர், நீ முதல்ல ஏதாவது சாப்பிட்டியா? நான் உனக்கு முதல்ல ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் மாமாட்ட பேசிட்டு அப்புறம் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்டா. தனா எப்படி இருக்கா? ஐயோ, தனா ரொம்ப டென்ஷன்ல தான் இருக்கா. நீ ஃபோன் வர பண்ணலையா? ஏதோ கூட இருந்த ஃப்ரெண்டுன்னு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச மாயா. அவன் இப்படி ஒரு துரோகியா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. இங்க பாரு, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. சீனு, வா போலாம். டேய் அழாத, நான் வந்துடுறேன். காஃபி 2 பேருக்கும் கொடுக்கலாம். இவரால இவங்க அண்ணன் முன்னாடி காஃபியை வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. காலையில தான் முக்கியமான வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப என்ன பண்றாருன்னு நான் பாக்குறேன். மாமா முன்னாடி இவர் என்கிட்ட பேச மாட்டாருங்கிற விஷயத்த போட்டு உடைக்க தான் போறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஓஹோ, காஃபி கொடுக்குற மாதிரி வரியா? அண்ணன் முன்னாடி காஃபி கொண்டு வந்து கொடுத்தா உன்னை மன்னிச்சு நான் அந்த காஃபியை எடுத்து குடிப்பேன்னு திட்டம் போடுறேன். உன் திட்டம் என்னைக்கும் பலிக்காதடி. காஃபியா கொடுக்குற காஃபி? அத்தை, காஃபி. மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. என்னங்க, காஃபி எடுத்துக்கோங்க. சிவா, அவ எவ்வளவு நேரமா காஃபி நீட்டிக்கிட்டு இருக்கா? எடுத்துக்க. இல்லண்ணே, இப்பதான் வெளியில குடிச்சிட்டு வந்தேன். அதான். வெளியே குடிச்சிட்டு வந்தா வீட்டுல குடிக்க மாட்டேன். உனக்காக தான்டா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. குடி. இல்லண்ணே, இப்ப காஃபி குடிக்கணும்னு தோணலண்ணே. நானும் காலையில இருந்து பாக்குறேன். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ டிஃபன் சாப்பிடாம எந்திரிச்சு போன. இப்போ காஃபி கொண்டு வந்து கொடுக்கறப்போ எடுத்துக்க மாட்டேங்கிற. உண்மையிலேயே உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு நீ இப்ப என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். இந்த நிமிஷமே தீர்த்துடலாம். சொல்லு. ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. இப்ப காஃபி குடிக்கணும்னு தோணலண்ணே, அவ்வளவுதானே. பார்வதி, என்னம்மா? நீயாவது சொல்லு, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா?
சிவா இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அண்ணா நிஜமாவே காஃபி வேணான்னு தானே தோணுது. சரிண்ணா அண்ணா, நீங்க இந்த கணக்கை பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இதை வந்துடுறேண்ணே. உங்க மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக இப்படிதான் என்கிட்ட பேச மாட்டேன், என் கையால சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு வீம்பா இருப்பீங்களா? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க? இப்படியே காலம் போயிடுமா என்ன? எங்க உங்ககிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன், பாருங்க பாருங்க, உங்ககிட்ட தானே பேசுறேன், சொல்லுங்க. ஏய், நான் தான் சொல்லிட்டேன்லடி, உன்னை எனக்கு பிடிக்கல. உன்ன மாதிரி வாழ வந்த வீட்டுக்கு துரோகம் பண்ற ஒருத்தி கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இந்த பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் நீ என்ன வேணாலும் செய்ய துணிவடி. ஐயோ, உன்னை பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்குடி. உனக்கு தேவைன்னா இதோ இந்த கட்டில நான் படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கல்லா தூக்கி போட்டு என் மண்டையில போட்டு கொண்டாலும் கொண்டுருவ. ஒருவேளை நான் இல்லைன்னு வையேன், நேரா இந்தா எங்க அண்ணன் ரூமுக்கு போய் அவரை கல்லால அடிச்சு கொண்டாலும் கொண்டுருவ. இனிமே எனக்கு யாருமே இல்ல. இந்த பாரு, உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. எங்க 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 இப்படி எல்லாம் பேசாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேங்க, மன்னிச்சிருங்க. ஏச்சி கைய விடு. நீ எல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாதுடி. உன் மூஞ்சில முழிக்கிறத பாவண்டி. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பா இருக்குடி. ஏண்டி திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட பேசு பேசுன்னு என்ன வெறுப்பேத்துற? போயிடுறீங்க இருந்து. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏங்க இப்படி போயிடுன்னு சொன்னா நான் எப்படி போவேன்? இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில இருந்து போறதுன்னா நீங்க முடிவு பண்ண கூடாது, அத நான் தான் முடிவு பண்ணணும். நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்க. ஏய், இங்க பாரு, நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் என் முடிவு இதுதான், சரியா? இதுல இருந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஐயோ, கொஞ்சம் சண்டை போடாம இருக்கீங்களா? ஏன் இப்படி சத்தம் போட்டு சண்டை போறீங்க? டேய், எல்லாமே உன்னாலதான். ஒழுங்கா இங்க இருந்து போடா. போடாங்கறல, போடா போடா. ஏய், இப்ப எதுக்கு என் புள்ளைய விரட்டுற? இந்த மாதிரி இன்னொரு தடவை மூர்க்கமா நடந்துக்கிட்டா அப்படியே அவ்வளவுதான் பாத்துக்க. ச்சே.